ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான். ஆக்சுவலாக நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். செம்ம க்ளோயி, அதுக்கப்புறமா நல்லாவே ஸ்கின் அப்சர்வ் பண்ணியிருக்குது. மேஜர் திங் இதில் என்னென்னா வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் போட்ட பிறகு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நோ கேக்கி லுக், அப்புறமா வந்துட்டு செம்ம ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குது. அதுதான் இதோட ஹைலைட்டு. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே இது மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். இஃப் யூ ஹாவ் ட்ரை ஸ்கின், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு, ஸ்டார்டிங் ஆர் மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ இது எப்படி கம்ப்ளீட்டாக போட தெரியாமல் இருக்கவங்களுக்கு இது நான் மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. யா, அப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நான் இது பண்ணேன். லைட்டாக ஒன் ஷேட் தான் கொடுத்தேன், நான் அவ்வளோ கொடுக்க போகல, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வேணான்னு. அப்புறமா என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ண பிறகு ஆக்சுவலாக நான் ஐப்ரோஸ் பண்ணலை, அதனால் கொஞ்சம் அது எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்குதோ அதே அளவுக்கு நான் திக்னஸாக கொடுத்துருக்கேன். யா கைஸ், இது மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். ப்ளீஸ் அந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. யா, நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. நான் லைக் லைட்டு பிங்க் அண்ட் ப்ரௌன் ஐ ஷேடோ மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த சாரியோட பார்டர் வந்து கொஞ்சம் லைட் மரூன், அதனால தான். இது வந்து இந்த கோல்டன் கிளிட்டர் ஐ ஷேடோ, இது ஷிம்மர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு 105 ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதில் நான் வாங்கினேன். நார்மல் காஸ்ட் வந்து எது 180 நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக நான் அதை திக்காக கூட எடுக்கல, ஏன்னா ரொம்ப கிளிட்டரியாக தெரியக்கூடாதுன்றதுனால எல்லாம் வைப் அவுட் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா ப்ரஷில், அதுதான் போட்டேன் நான். அது போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இந்த ஐலைனர் கூட இது புதுசு தான், இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். மார்ஸோடது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ப்ரௌன் லிப் லைனர் ப்ளஸ் வந்துட்டு லைக் நூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான், லைக் நூட் வித் மெரூன். அகெயின் அந்த நூட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அது மேலே திருப்பி மரூன் லிப் லைனர் கொஞ்சம் இப்படி இப்படி வைப் பண்ணி விட்டுட்டேன், கொஞ்சம் லைட்டாக தெரியணுன்றதுக்காக. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரியே தெரிஞ்சுது, பட் கேமராவில் நல்லா தெரியுது லிப்ஸ்டிக்கு. அதனால் நான் கொஞ்சம் மெரூன் லிப் லைனர் வந்துட்டு லைட்டாக அப்படியே டச்சப் மாதிரி கொடுத்துட்டேன். யா, அப்புறமா ப்ளஷ், என் ஃபேவரட் ப்ளஷ் போட்டுட்டு பிறகு அப்புறமா ஹைலைட்டர் வந்துட்டு இந்த ஐப்ரோஸ் கிட்ட, அப்புறமா போன் கிட்ட லைக் நான் கோல்டன் ப்ளஸ் சில்வர் அந்த மாதிரி மிக்சடு ஹைலைட்டர் போட்டிருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த மஸ்ட் பை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிந்தியாக போட்டிருக்கேன், ஏன்னா லூசர் விட்டுட்டு. அப்புறமா ஒன் சைட் சாரி ப்ளீட் விடுறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிந்தி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நான் இயரிங்ஸ் போடுறேன், ஆஃப்டர் சாரீ போட்ட பிறகு நான் போடுறேன். யா, இதுதான். இது கொஞ்சம் லைட் செட்டப்பு, லைட் வாங்கிக்கிறேன். அது முன்னால் வந்துட்டு வெறும் வெயிலில் எடுத்தது. இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங் உள்ளே வச்சு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு எடுத்தது. இதுதான் கைஸ் என்னோட ஃபைனல் மேக்கப் லுக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.